சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் போட்டிகளின் போது ரசிகர்கள் விசில் கொண்டு செல்ல முதன்முறையாக காவல்துறை தடை விதித்துள்ள சம்பவம்தான் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இதற்கு என்ன காரணம் பார்க்கலாம். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளின் போது ரசிகர்கள் விசில் கொண்டுவர அனுமதி வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் மைதானத்திற்கு தூக்கி எறிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில், கம்பம், பவர் பேங்க், குடை போன்ற பொருட்களுக்கு மட்டுமே தடை இருந்தது. தற்போது அந்த பட்டியலில் விசிலும் சேர்க்கப்பட்டுள்ளதால் ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ஸ்லோகன் விசில் போர்டாக இருப்பதால் எந்த போட்டியாக இருந்தாலும் விசில் சத்தம் காதை கிழிக்கும். ரசிகர்கள் விசில் சத்தத்தோடு போட்டியை ரசிப்பார்கள். இந்த நிலையில் ரசிகர்கள் கொண்டு வந்த விசிலை காவல்துறையினர் பறிமுதல் செய்தது மட்டுமின்றி மைதானத்தை சுற்றி சாலையோர வியாபாரிகளிடம் விசில் விற்பனை செய்யக்கூடாது என காவல்துறை தரப்பில் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விசில் தடைக்கும் ஐசிசி அல்லது பிசிசிஐ தரப்பில் இருந்து எந்த சம்பந்தமும் இல்லை என கிரிக்கெட் நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. சமீபத்தில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருந்தது. இந்த நிலையில் சேப்பாக்கம் மைதானத்திற்கு செல்லும் ரசிகர்கள் விசில் கொண்டு வர தடை விதித்திருப்பது அரசியல் களத்தில் விவாதத்தை கிளப்பியுள்ளது. அதேபோல விசில் தடை அரசியல் வட்டாரத்திலும் கவனத்தை ஈர்த்து வருகிறது.